தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது, இந்தியாவிலேயே அதிக சாலை விபத்துகள் ஏற்படும் மாநிலமாக தமிழகம் மாறியிருப்பது பார்லிமென்டில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அளித்துள்ள அறிக்கையின் மூலம் தெரியவந்துள்ளது. 2021 முதல் 2024 ஆண்டு வரை 4 ஆண்டுகளில் 2,54,526 சாலை விபத்துகள் தமிழகத்தில் பதிவாகியிருக்கின்றன. நாட்டின் மற்ற எந்த மாநிலத்திலும் இத்தனை விபத்துகள் ஏற்படவில்லை. தமிழகத்தில் சாலை விபத்துகளின் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. சாலை விபத்துகளால் தமிழகத்தில் ஒவ்வொரு நாளும் சுமார் 50 பேர் உயிரிழக்கின்றனர். தரமற்ற சீர்குலைந்த சாலைகள் ஒரு காரணமாக இருந்தாலும், தனது கட்சிக்காரர்கள் பணம் சம்பாதிக்க தெருவுக்கு தெரு டாஸ்மாக் மதுக்கடைகளை திறந்து வைத்துள்ள திமுக அரசின் அலட்சிய போக்கே இதற்கு முக்கிய காரணம். கட்டுப்பாடற்ற மது மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனையால் ஏற்படும் சாலை விபத்துகளால் பாதிக்கப்படுவது அப்பாவி பொதுமக்களே. ஆனால் திமுக அரசுக்கு மது விற்பனை மூலம் கிடைக்கும் பணமே முக்கியமாக தெரிகிறது. போதைப்பொருள் விற்பனையை தடுக்கவோ சாலை விபத்துக்களை கட்டுப்படுத்தவோ பொதுமக்களின் போக்குவரத்து பாதுகாப்பை உறுதி செய்யவோ இயலாத இந்த கையாலாகாத திமுக அரசு விரைவில் தூக்கி எறியப்படும் என அண்ணாமலை கூறியுள்ளார்.